ஏன்னா வண்டி தலைவலி இருந்தது, வண்டி 10 நாளை 10. ஏய் வேலை பார்த்து கிழிச்சதுல அதுல தலைவலிக்கு ஒட்டி மட்டும் வண்டி எங்க நம்ம வண்டியா? அவர் ஓனர் எடுத்து இந்த வண்டி எடுத்து போயிட்டோம். இது எடுத்து தனியா வை. ஏய் கம்ப்ளீட் நாயே எவ்வளோ நேரம்? அதே டைமுக்கு அது சாப்பிட்டா தான் அது வேலையை போடும் வண்டி. சரி சரி மாப்பிள, சரி மாப்பிள, சரி ஓகே. நல்லா குண்டா இருப்பாங்க. அவன் இவனோட சுஜனோட மாமியார் வந்துருக்காங்க. அவன் எங்க இதுல இருக்கானா, திருச்சியில இருக்கானா. நம்ம வண்டி எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல விடணும். வண்டி எடுத்து போட்டே போ, கை கால திருப்புவாரு. அங்க பொண்ணு இருக்குன்னு பக்கத்துல ஆண்டி ஏற்றி உள்ள விடாம வந்துக்கிறானா. என்ன பார்த்தா நான் லூசு தெரியுதா? என்ன பார்த்தா லூசு தெரியுதா? ஆயில் மாத்த வந்து உனக்கு சொல்லு. வண்டி போங்க, வண்டி எப்பங்க இப்ப வண்டி ஒரு அடிக்கிறேன் யாரு தெரியுமா? பதில் கூறி சொல்லிங்க. வண்டி மாத்த சொன்னா வண்டி மாத்த சொன்னா உங்களை ஊர்ல வண்டி ஆறு பார்த்தா உனக்கு வண்டியை பார்த்தா ஆயில் வேணா நீ போயிட்டு வண்டி எடுத்துட்டு போய் அவங்கள இப்ப தயவு செஞ்சு வீட்டுல விட்டுட்டு வாடா. போட 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 வண்டி போய் காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 3C ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் பண்ண போறோம். மதுரை விட்டு திருச்சி பைபாஸ்ல போயிட்டு இருந்தோம். ஒரு வண்டி ஒரு சின்ன பிரச்சனை காரில். அப்போ வந்து அண்ணன் தான் சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஐடியா, சரி நம்ம கடையில் ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரேண்டமாக தான், இது எதுவுமே பிளான்லாம் பண்ணல. தற்செயலாக இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் பண்ணுறோம். ஒரு காஸ்டியூம் கூட நம்மளால் செட் பண்ண முடியல. ஒரு பக்காவான பிளான் பண்ணிடுவோம். அது நடக்கிற மாதிரி நடக்கட்டும். இப்போ ரேண்டமாக வர்ற கஸ்டமரை தான் பிளான் பண்ண போகிறோம். அவங்க வண்டியை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ. மெக்கானிக் மாதிரியா இருக்கு. நீ மெக்கானிக் தானே? அவர் மெக்கானிக் தான் இருப்பாங்க. ஃபேன்லாம் மெக்கானிக், ஃபேன் மேலே தூக்கிட்டா மெக்கானிக்கா? ஃபேனர் பிடிச்சவங்களாம் மெக்கானிக்ன்ற கதையா? காய்ஸ் சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருக்கு. இப்போ ஆனால் கண்டென்ட் வந்து வெயிட்டாக பிளான் பண்ணிடுவோம். எல்லாம் மத்திய சோறு சாப்பிட்டுட்டு ஜெமிக்க முடியாம சரிமா கேமரா மொத்தம் மதம் தட்டி நின்றுட்டு இருக்கான். வேற கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. நல்ல கஷ்டம் பணம். தம்பி அதுல உள்ள ஆயில் சில்லு மாற்றி விட்டு அதான் மாதிரி என்னண்ணா பிரச்சனை? ஆயில் மாத்தணும்ண்ணே. வேணா வேணா வண்டியில் வேணும். தம்பி இங்கே சட்டர் சென்ட் போட்டு மாதிரிட்டா இது வண்டி ஆயில் பாத்திரம் ஆயில் நம்மள்ட்டே இருக்குமாண்ணா? வெளில வாங்கிட்டு நம்மள்ட்ட உண்டு. அடுத்த வேலை மாத்திரம் நேரம் இங்கே வந்துருங்க. வண்டி தலைவலி இருந்தது, வண்டி 10 நாளை 10. ஏய் வேலை பார்த்து கிழிச்சதுல அதுல தலைவலிக்கு டீ மட்டும் டீ மட்டும் வேணும். காலையில வண்டி சேர்ந்து 2 நாள் ஆகல. டீ வேணும், பண்ணு வேணும், டீ வேணும். ஐஸ் முடிச்சிட்டியாதா? அது முடிச்சிச்சு. நான் கிளச் பிளேட் மட்டும் தான் மாத்தணும். அது வந்து மாத்திடுறேண்ணா. ஸ்பேனர் 15 பண்ணால் ஸ்பேனர் டீ வாங்கிட்டு அங்க கடையில சொல்லி வைக்க வேண்டியதானே? நீ தலைவலி வண்டி எங்க நம்ம வண்டியா? அவர் ஓனர் எடுத்துட்டு போயிருக்காரா? ஸ்கூட்டி எங்கா? ஸ்கூட்டி தம்பி எடுத்துன்னு போயிடறான்.
வண்டி இல்ல. ஏய் அண்ணா நீ அங்க உட்காருங்க, உள்ள போ. ஏன் வெயில் இருக்கட்டும்பா? வெயில நிக்கிறேன், உள்ள போ. இந்த வண்டி எடுத்து போயிட்டேன். இது எடுத்து தனியா ஆயில் டப்பா எடுத்து தண்ணி போயிட்டியா? ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி டீ வாங்கிட்டியா? உடனே சீக்கிரம் வாங்கிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து எடுத்து. A few minutes later. கம்னாட்டி நாய் டீ வாங்க போனது நேரத்தை பாரு. உங்களுக்குன்னா பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க வேலை வெட்டி இருக்காது. எனக்கு அடுத்தடுத்து வண்டி வந்துகிட்டு இருக்கேன். இந்த நாய் போனிச்சா வந்துச்சா பத்தியா? நான்ப்பா ரெடி ஆயிடுச்சா? ஏய் கம்னாட்டி நாய், எவ்வளவு நேரம்? அறிவு கிடையாது உனக்கு? வண்டி எடுத்துன்னு போகுதா? அசியமா இருக்கு அந்த வண்டி எடுத்துன்னு போறதுக்கு. அங்க காலேஜ் வரையிட்டாங்க. அசியமா இருக்கணும். தாத்தாக்க சாவி குத்து தெளிவா சொல்லி அப்புறம் எடுத்துன்னு வண்டி. வண்டி அசியமா இருக்குன்னு ஏன் உனக்கு அசியமா இருக்கு? ஃப்ரெண்டு எடுத்துன்னு போனா அசியமா இருக்குண்ணா. ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தான் நல்லா இருக்கும். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது மூணாட்டம் ஃபெயிலு. புடுங்க காலேஜ் பொண்ணு இருக்குதா உனக்கு? அசியமா இது லாரி ஆடுற மாதிரி இதுனா இங்க இதுனா ஒரு ஆடுனேன். இது லாரியில வைக்கிறதுலாம் அசியமா இருக்கு. நாங்க காலேஜ் எண்ட போய் நிக்கும் போது காலேஜ் எண்ட தான் கேவலமான உழைப்பு வந்துட்டு போற. உனக்கு என்ன அசிங்க? உழைப்பு திங்கிற சோறு தானே உனக்கு முக்கியம். ஒரு பஸ் டீ ஊத்துறோம் அப்படி வெறும் ஏத்தாதானே டீ ஊத்துறோம். வண்டி தான் லாரியில கட்டுற ஆடுனா கட்டி வச்சுனா எப்படின்னு யாருன்னா அசியமா இருக்கு எனக்கு இந்த வண்டி எடுத்துன்னு போகுது. டீயா ஊத்தா பேசிட்டு இருக்காங்க. வண்டி என்ன உனக்கு என்ன எழுதியா வைக்கிறாங்க? வண்டி சைட்ல மயிர் சைட்ல வச்சுருக்காரு. இதை முடிச்சிடும். அதே டைமுக்கு அது சாப்பிட்டா தான் அது வேலையை போடும். அண்ணனுக்கு டீ குடுறா. அண்ணன் டீ குடு. டீ எப்பவுமே ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவோம். குடிடா இல்லப்பா வேணாம்ப்பா. வேணாம்ப்பா. ஏன் டீ சாப்பிட மாட்டீங்களா? வண்டியில வீல்ல ரொம்ப பெண்ட் ஆகுது. வீல்ல ரொம்ப பெண்ட் ஆகுது வண்டியில. ஆள் மாதம் வந்து பெண்டா இருக்குடா. நம்ம என்ன பண்றீங்க? நீ போற டீ வேணும் உடனே வரமா இல்ல? அசிங்கத்துக்கு பார்த்துட்டு தாத்தா விட்டு தள்ள விட்டுருக்கு. அசியமா ஃப்ரெண்டு அங்க பண்ணா லாரில கட்ட மாட்டா மூட்டை பாடி வண்டியில. இது ஆறுன இது அசியமா இது அங்க 4 பேர் இருக்கு. ஆறுநடி இதுக்கு பேரு அக்கா கொஞ்சம் வழி விடுக்கா, அக்கா கொஞ்சம் வழி விடுக்கா அப்படின்னு ஓட்டுறான். இது வச்சு ஓட்டுறால மனுஷன் கிடையாது. என் தெரிஞ்சதெல்லாம் மனுஷன் ஓட்டுற வண்டி கிடையாது. ஆடு மாடு ஓட்டுற வண்டி நான் இது சும்மா நக்கலா பேசியிருந்தேன். புடிச்சிடுவேன். ஸ்டாண்ட போடுறேன். ஸ்டாண்ட போட்டு எடுத்து ஒரு ஆயில மாத்தி விடுறேன். தம்பி சொன்ன மூட்டமாடி வண்டி இது ஆரம்பம் வச்சிருக்காரு. வண்டி ஸ்டாண்ட் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. நல்லா இது நாசமா போகுதுன்னு சொல்லி ஆனா இப்ப ஸ்பானர் வண்டி என்னடா வண்டி இது பார்த்து மாத்தனா. ஆயிலுங்களா? ஒரு வேலை பார்க்க விட மாட்டானோ. 100 போன் வரும். ஹலோ. சரி மாப்ள.
தம்பி கரெக்டா வண்டி எடுத்துங்க வண்டி எடு சரி எங்க இருக்காங்க வண்டி சரி சரி மாப்பிள சரி மாப்பிள சரி ஓகே நம்ம தாலியா இருக்கதானா இருக்கான் நேரா போ பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் நல்லா குண்டா இருப்பாங்க அவன் இவனோட சுதனோட மாமியார் வந்துருக்காங்க அவன் எங்க இதுல இருக்கானா திருச்சியில இருக்கானா நம்ம வண்டி எடுத்துட்டு போய் ஏச்சா அவன் வீட்டுல விடணும் பாய்ச்சாந்த வீட்டுல நம்ம கட்டு பேத்திட்டு இருக்காங்க நம்மளுக்கு போன் அடிச்சாங்க தூரமா இருக்கிறாங்க வண்டி எடுத்து போறோம் வண்டி தான் இருக்கும் எடுத்து கிளம்புடா இந்த நாளா கூட்டணும் அசியமா இருக்கு வண்டி எடுத்துட்டு போது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் இதுக்குன்னு கேடிஎம் வேணும் வண்டி இல்லடா எல்லா வண்டி வேலையில இருக்குடாப்பா வண்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருன்னா எடுத்துன்னு போவேன் என்ன பண்ணிட்டு இருக்கா இது வண்டி ஸ்டார்ட் பண்ணிருந்தா வண்டி தான் செல்ஃப் இருக்கடா அதுல போட்டு ஓகேடா வண்டின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு வாடா ஆண்டி ஆகிறாங்க அவங்களுக்கு கூட்டின்னு போக சொல்லுங்க வேலை ஒண்ணு சொன்ன 10 வேலையா பாக்குறது ஓடுற லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டா அவன். நீங்களும் உள்ள பாய வேண்டியதானே? உள்ள போனா அவன் வெளியே வருவான், நான் டயருக்குள்ள போயிருவேன். அது நடக்கணுமா உனக்கு? என்னடா இப்ப வந்துட்டாங்க வந்து ரோட்ல நிக்கிறாங்க நம்ம என்ன பண்றது இப்ப கையில நம்ம வழி கிடையாது அது மோட்டோ வண்டி கிட்ட கிடையாது அது ஏதோ ஒரு வண்டி தானே அது வண்டி தானே அது எடுத்த பிறகு என்ன இது பண்ணிட்டு இருக்கான் பார்த்து நாளைக்கு கூட அவன் வேலை விடுத்துக்கோ சரிவா மாட்டான் நம்ம உயிரை வாங்கத்து வரான் வண்டி வேலை பார்த்துட்டு ஆயில் மாதம் கொடுத்தேன் டீ வாங்க அனுப்புனீங்க அடுத்து ஒரு பொம்பளையத்தை அனுப்பிடுங்க ஏன்னா பொம்பளை இல்லைண்ணா இவனோட சுதனோட மாமியார்ண்ணா வண்டி ஓனர் நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கண்ணே அங்கே கொண்டு போகிறேனே எங்கே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கீங்களா ஏண்ணா நம்மளுக்குள்ள என்னண்ணா இருக்கு ஏண்ணா ஒரு உதவி தானேண்ணா ஒரு வார்த்தை என்கிட்ட கேளுங்கயா ஏன் வண்டியை முன்னாடியே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அண்ணா தெரியாமல் சின்ன பையன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துக்கிறான் நான் அவனுக்கு சார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே சும்மா ஒரு இது தானே உதவி தானே வந்துடும் இப்போ வந்துடும் வந்தோன்னா ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சு கொடுத்துட்றேன் இல்லை அங்கே உட்காரணா அண்ணன் கூட உட்காரணா நம்ம முடிச்சு விடணும் நம்ம போனா அவங்க மாமியார் கொஞ்சம் குண்டா இருப்பாங்கண்ணா வீலிங்கிலிங் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஆள் நல்லா தடிமனா இருப்பாங்க A few minutes later. Hey, போயிட்டா முதல்ல அந்த சட்டி எடுத்துட்டு வந்துடா ஆளை விட்டுட்டே இல்ல உள்ளானா புரியல உள்ளானா யா பஸ் ஸ்டாண்ட்ல எதுவும் பொம்பளை புள்ளிலாம் இது அசியமா இது வண்டி ஏத்துறதுக்கு அதனால உள்ளனா அங்க இது அவங்க நிக்கிறாங்களா ஆமா அங்கே நின்னுக்கிறாங்க இங்க வாயா ஹே அசியமா மானடி நாயா இப்ப அங்க போயிட்டு திரும்பி வந்தேடா ஆமாடா அசியமா இது மானம் கப்பல் ஏறுது இந்த வண்டி எடுத்து போய் உடனே விட்டுட்டு வாட வண்டி எழுதும் மீறி வண்டி எடுத்து உடனே போ கை கால திருப்புவார் பார்த்தா திருப்பி வண்டி போய் அவங்க போனா விட்டு பாரதேசி நாய திருட்டு கம்யூனிட்டி பையன் கம்யூனிட்டி நாய பஞ்ச பாரதேசி நாய வண்டி போயிருக்கான் வண்டி போனவன் அங்க பொண்ணு இருக்கிற பக்கத்துல ஆண்டி ஏற்றி உள்ள விடாம வந்துக்கிறான என்ன பார்த்தா நான் லூசு தெரியுதா என்ன பார்த்தா லூசு தெரியுதா ஆயில் மாத்த வந்து உனக்கு யாரு மெக்கானிக்க யாருப்பா வண்டியா டீ வாங்க கொடுத்து விட்டா ஆயில் மாத்த எத்தனை மணிக்கு வந்தேன் 10 நிமிஷம் வண்டி விடுனா டீ வாங்க என்கிட்ட கேட்டியா சொன்னேன் பொம்பளை எடுத்து போக சொல்றேன் டீ வாங்க போக சொல்றேன் சுமனோட மாமியார் மாமியார் ஏத்துனியா ஏன் மாமியார் ஏத்துனியா ஏன்டா நான் ஆயில் மாத்த வந்து டீ வாங்க அனுப்புறீங்க வண்டி இன்னும் 2 மினிட்ஸ் போலாமா தம்பி வண்டி உங்க வண்டி இப்பங்க இப்ப வண்டி இங்க வரும் அடிக்கிறேன் நான் இப்ப கிறுக்கு பூச்சி வருவேன் இப்ப வண்டி வரல வரணும் உடனே சொல்றேன் போடா
நீ ஆயிலே மாத்த வேணாம், நீ வண்டியை கொண்டு வா, நான் முதல்ல வீட்டுக்கு போவேன். நீ ஆயிரமே ஒண்ணுமே வேணாம்ப்பா. எனக்கு கிரு நினைச்சிருக்கீங்களா? 2 மணிக்கு கொண்டு வந்தீங்க. அந்த வண்டியை போய் கலெக்டேன், இந்த வண்டியை போய் கலெக்டேன், அங்க போய் டீ வாங்க வந்துறான். நீங்க எங்க வர தம்பி? வண்டி எடுத்துட்டு வாடா சீக்கிரம். அண்ணா 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 அது வந்துரும் வந்துரும். வண்டி வரல. வண்டி எடுத்து வர சொல்லுங்க. வண்டி எடுத்து வர. விளையாட்டு காமிக்கிறோம். எங்க வர? அண்ணா 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 வண்டி போன் எடுத்து சொல்லிட்டேன். இல்ல இல்ல இந்த இப்ப நான் சொல்லிட்டேன். நீ வண்டி கொண்டு வரல, இங்க இருக்க வண்டியை போ, நான் எடுத்து போயிருவேன். அண்ணா நான் வண்டி வந்துடுறேன். வண்டி அண்ணா தெரியாம திர நீ என்ன பத்தி இன்னும் உனக்கு தெரியாது. அண்ணா ஒரே மொழி பேசுறோம். யாரு தெரியுமா? பதில் கூச்சு சொல்லிருக்க. நந்து கொடுத்துருக்கீங்களா? இல்லண்ணா மதுரைக்காரனா உனக்கு நந்தா தெரியுதா? நீ முதல் எந்த ஊர்? நீ முதல் எந்த ஊரா? நான் மன்னாரி குடியில. என்ன மன்னாரி குடி குடி? அண்ணா வரேன் 6 மணி நேரத்துல வண்டி வரணும். இல்லைன்னா எங்க வர? நான் அப்புறம் திருக்காய் போயிருவேன். வண்டி மாத்த சொன்னா வண்டி மாத்த சொன்னா உங்களை ஊர்ல வண்டி உனக்கு வண்டியை பார்த்தா ஐயோ நீங்க ஆயில மாத்தலாம். வண்டி நிப்பாட்டுற ஒண்ணு வண்டியை மாத்த. ஐயோ வேணாப்பா. ஆயில் வேணா ஒரு நீங்க ஆயிலே மாத்தல. தம்பி மாத்தறா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து சொல்லு. நானே கிறுக்கு அப்புறம் கிறுக்காய் போய் இப்ப மாத்தணும். உங்களை நீங்களே கேள்வி இருக்கீங்க. நீ என்ன வந்தது கொடுத்துக்கிட்டே இருக்கா? என்ன அவசரப்படாதீங்க. மாமியார விட்டுட்டியா? உள்ளண்ணா இது பொம்பளை பசங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அசியமா இது வண்டி ஒரு மாதிரி வந்துட்டு நின்னு பாத்துட்டு வந்துட்டேண்ணா. கம்பேட்டி போயில ஓசில சரக்கு வாங்கி கொடுக்குறான். நைட்லாம் சரக்கு அடிக்கிறீல்ல, உனக்கு நன்றி இருக்கா? திட்டுகள் இருக்கா? ஆச்சு வந்து ஊற சொன்ன. ஏய் வண்டி இமேஜ் ஃபைல் அவனுக்கு கோச்சிக்க மாட்டாரா? நீ போயிட்டு வண்டி எடுத்துட்டு போய் அவனை இப்ப தயவு செஞ்சு வீட்டுல விட்டுட்டு வாடா. போட வண்டி ஏறா போய். காமெடி வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இது பாருங்க, அங்க கேமரா இருக்கு. இந்த ஒரு கேமரா இருக்குண்ணா. ஆயில் மாத்திரம் சரி, ஒரு 500 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் 500 இல்ல 1000 ரூபாய் பெட்ரோல். அண்ணா சீரியஸ் சொல்றேன், கேமரா இருக்கு. என்ன பிராங்க் பண்ண நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு? நான் தான் கிடைச்சனா? இல்லடா நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. மனுஷனா தெரிஞ்சீங்க பாக்குறது. அண்ணா இல்ல சீரியஸா சும்மா காமெடி இல்ல. நான் தான் பிராங்க் பண்ண. அண்ணா காமெடி ஹோட்டல்ல எத்தனை பேர் இருக்கு? அவன பிராங்க் பண்ண மாட்டீங்களா? ரோட்ல போறவங்க பிராங்க் பண்ணாம ஆயில் மாத்த என்னதான் பிராங்க் பண்ணுவீங்களா? அண்ணா நீங்க தானே எலிப்பூர்ல தலை வைக்கிற மாதிரி வச்சீங்க. நீங்க நந்தா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. 2 பேர் வந்தது நந்தா கொடுத்துருக்கீங்க. நான் திருக்கா போறேன். ஆயில் மாத்து. காமெடி சோசியல் ஆயில் மாத்தாது. அது என்ன இருக்குது? ஆயில் மாத்து. ஆயில் மாத்து. என்ன பார்த்தா கிறுக்குமே தெரியுதா? ஏன்னா இதை பார்த்தா கிறுக்குமே தெரியுதா? இல்ல பார்த்தா தெரியல, தெரியல. அடி கொடுத்தாத்தான் நீ இல்லண்ணா காமெடி. என்னடா காமெடி? காம் டவுன். என்னடா காம் டவுன்? என்னடா காம் டவுன்? என்ன ஒரு நிமிஷமா காமெடி தம்பி மாரி நினைச்சேன். நான் வந்து ஓ வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன நம்ப கொடுத்துட்டே இருக்கீங்களா? என்ன பார்த்தா காமெடி சோக்கர் மாதிரி இருக்கா?
நீங்க பாக்க சொல்றேன், நான் பார்த்த சோக்கர் மாதிரி ஹீரோ மாதிரி தானே இருக்கேன். சோக்கர் மாதிரி இருக்கா? என்னோட குணம் எனக்கு புரிஞ்சுச்சா. ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்துட்டு போனா விட்டாரு, ரெண்டாவது தடவை விட்டு படுத்துட்டு போனா விட்டாரு. நீ அந்த பொண்ணுங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஆண்டி ஏத்தாம வந்த பேரு அப்பதான் ஒரு கோவம் வந்துருச்சு. தம்பி நீ நல்லா லட்ல கொடுத்துட்டு லக்கணம் பேசு, நல்லா தெரியுது. ஆனா ஏய் நீ லக்கணம் தான்டா பேசுற. என்ன சொன்னாலும் மனுஷன் கட்டையை போட்டா நம்ம எப்படிதானே சமாளிக்கிறது? சில பேர்லாம் அப்படித்தான் ஓட்டம் அந்த ரத்தக்கா வாங்காம போயிருக்கு. காய்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க, என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ற பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.